வணக்கம் மக்களே. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு திரைப்படத்திற்கான பாடலை உருவாக்கும் போது பின்னணியில் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். அதுவும் 60-70களில் நடந்ததெல்லாம் தனி புத்தகமாகவே போடலான்னு சொல்லலாம். அவ்வளோ கதைகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் 2 பேருக்கு இடையில் நடந்த சம்பவங்களை பற்றி பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. கவிஞர், பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர்னு பல அவதாரங்களை எடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பல அற்புதமான காதல் மற்றும் தத்துவ பாடல்களை நடிகர் சிவாஜி கணேசனுக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இன்னமும் கண்ணதாசனோட பாடல் வரிகள் காற்றில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். மரணத்தையும் காதலையும் கவிஞர் கண்ணதாசனை போல யாருமே எழுத முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆழமாகவும் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி தான் பாடல்களை எழுதுவாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அவர்கள் 2 பேருமே சேர்ந்து உருவாக்கிய சில பாடல்களை கேட்டால் பாடல் வரிகளுக்கு மெட்டு போட்டிருக்காங்களா இல்லை மெட்டுக்காக பாடல் எழுதியிருக்காங்களான்ற சந்தேகமே நமக்கெல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று பின்னி பிசைஞ்சு பாடல் உருவாகி இருக்குங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு திரைப்படத்திற்காக பாடல் எழுத போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எம்எஸ் விஸ்வநாதனும் டியூன் போட போயிருக்காங்க. ஆனால் கண்ணதாசன் எழுதிய வரிகளோ எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்கல. பாடல் வரிகளை வாங்கி பார்த்த இயக்குனர் வரிகள் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எப்படி படமாக்குறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை படத்தில் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ரசிகர்கிட்ட இந்த பாட்டு வரவேற்பை பெறும்னு சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி இந்த பாட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் எம்எஸ் விஸ்வநாதனும் கவிஞர் கண்ணதாசன் சொன்னதை நம்பவே இல்லை. ஆனால் அந்த பாடல் ரசிகர்கள்ட்ட பெரும் வரவேற்பை பெற்று ஹிட்டும் அடிச்சிருக்கு. அதுதான் சிவாஜியோட நடிப்பில் உருவான பலே பாண்டியா படத்தில் இடம்பெற்ற அத்திக்காய் ஆலங்காய் வெண்ணிலவென்ற பாடல். இதுக்கப்புறமா எம்எஸ் விஸ்வநாதனை கவிஞர் கண்ணதாசனை வியந்து பார்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒரு சமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் ஒரு படம் தயாரித்தப்ப கவிஞர் கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் ஒரு பாட்டுக்காக போயிருக்காங்க. அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட்டுட்டு இருந்திருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துட்டாங்களாம். அதை பார்த்துட்டு பாரதி ராஜா அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் பாரதி ராஜாவுக்கு பயங்கர கோபம். அவர் பேசிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரியை எழுதி உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பாரதி ராஜா அவர்களே நேரில் கவிஞர் வீட்டுக்கு போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.